அனைவருக்கும் வணக்கம். In this session we will learn about the relation between momentum and kinetic energy and also the relation between power and velocity. What is that? Relation between momentum and kinetic energy and also relation between power and velocity. Okay. First one, relation between momentum and kinetic energy. உந்தத்திற்கும் இயக்காற்றலுக்கும் இடையே உள்ள தொடர்பை தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். Consider an object of mass m moving with a velocity v vector. m நிறை இருக்கிற ஒரு பொருள் v அப்படிங்கிற திசை வேகத்தோட இயங்கிறதா கருத்தில் எடுத்துக்கிறோம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் vங்கிறது வெலாசிட்டின்றதுனால vன்றது வெலாசிட்டி, தட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. அதனால் மொமெண்டம் ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி. p is equal to mvங்கிறது எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் லீனியர் மொமெண்டம். இங்கே மொமெண்டம் அண்டு வெலாசிட்டின்றது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றதுனால p வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mv வெக்டார். mங்கிறது மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம். அண்ட் இட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி கேஇன்னு சொல்லியிருக்கோம், half mv ஸ்கொயர். இந்த செஷனில் நம்ம மொமெண்டம்க்கும் கைனட்டிக் எனர்ஜிக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷனை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். k is equal to half mv ஸ்கொயர். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா v ஸ்கொயரை v இன்ட்டு v அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இங்கே vங்கிறது வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால v வெக்டார் டாட் v வெக்டார் சொல்கிறோம். இங்கே டாட் ப்ராடக்ட் v டாட் vன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டு வெக்டார் குவான்டிட்டியை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு படிச்சிருக்கோம். தட் இஸ் நத்திங் பட் v ஸ்கொயர். எஸ், அந்த அடிப்படையில் தான் நம்ம v ஸ்கொயரை v வெக்டார் டாட் v வெக்டார்னு சொல்லி எழுதுகிறோம். ஓகே, அப்போது கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half m இன்ட்டு v வெக்டார் டாட் v வெக்டார். மல்டிப்ளையிங் போத் தி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் ஈக்குவேஷன் திஸ் ஒன் பை மாஸ். இந்த சமன்பாட்டோட நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் தொகுதியிலையும் பகுதியிலையும் எம்மால் மல்டிபிள் பண்ணுறோம். இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனை m பை எம்மால் மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லலாம். சரியா? அப்படி மல்டிபிள் பண்ணும்போது k is equal to half m இன்ட்டு v வெக்டார் டாட் v வெக்டார் இன்ட்டு m பை mன்னு கிடச்சிருக்கும். இப்போ இங்கே நியூமரேட்டரில் இங்கே ஒரு m இருக்குது. அப்போ m ஸ்கொயரு டிவைடட் பை m 1/2 இன்ட்டு v வெக்டார் டாட் v வெக்டார் அப்படின்ற கைனட்டிக் எனர்ஜிக்கான எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு கிடச்சிருக்கு. therefore kinetic energy is equal to half. இப்போ இந்த m ஸ்கொயரை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா m இன்ட்டு mன்னு எழுத போகிறோம். அப்போது k is equal to 1/2 இன்ட்டு v வெக்டார் டாட் v வெக்டார் டிவைடட் பை m இன்ட்டு என்ன பண்ண போகிறோம் m டாட் mன்னு எழுத போகிறோம் இல்லையா? அப்போ இந்த m இன்ட்டு m இன்ட்டு v m இன்ட்டு vன்னு சொல்லி எழுதலாம். therefore kinetic energy k is equal to half m v vector dot m v vector divided by mன்னு சொல்லலாம்.
இங்கே எம்வி அப்படிங்கிறது மொமெண்டம்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், பி வெக்டார். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் எம்வி வெக்டார் நம்ம பி வெக்டார்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த எம்வி வெக்டாருக்கு பி வெக்டார் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணலாம். therefore kinetic energy K is equal to half p vector dot p vector divided by m சொல்லலாம். நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், நமக்கு ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ பி வெக்டார் அப்படின்றது நமக்கு பி ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ 1/2 பி ஸ்கொயர் டிவைடட் பை எம்மு, தட் இஸ் நத்திங் பட் கே இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைடட் பை 2m அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ ஃபைனலாக நமக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைடட் பை 2m. இங்கே மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் அப்படின்றது மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இஸ் நத்திங் பட் பி அப்படின்னு சொல்லலாம். இது யாரை மீன் பண்ணுது அப்படின்னா, தி மேக்னிடியூட் ஆஃப் தி லீனியர் மொமெண்டம் கேன் பி அப்டெயின்ட் பை, இதிலிருந்து லீனியர் மொமெண்டத்தோட மேக்னிடியூடை எப்படி நம்ம வருவிக்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா K is equal to P square divided by 2m. இதிலிருந்து மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம் P கண்டுபிடிக்க போகிறோம். மாடுலஸ் ஆஃப் P வெக்டார் இஸ் நத்திங் பட் P. இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து நமக்கு கிடைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, P ஸ்கொயரை ரைட் சைடில் வச்சுட்டு 2m லெஃப்ட்டுக்கு கொண்டு வரும்போது மல்டிப்புள் ஆகும். அப்போ 2m இன்ட்டு கைனட்டிக் எனர்ஜின்னு நமக்கு கிடைக்கும். P square is equal to 2m into kinetic energy அப்படின்னா P is equal to square root of 2m into kinetic energy கிடைக்கும். இதுதான் magnitude of momentum அப்படிங்கிறது. P is equal to root of 2m into Ke. Note that, underline this, if kinetic energy and mass are given, kinetic energy and mass value நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, only the magnitude of the momentum can be calculated. மொமெண்டத்தோட எண் மதிப்பை மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், but not the direction of the momentum. மொமெண்டத்தோட திசையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்லணும், இயக்க ஆற்றலும் நிறையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம மொமெண்டத்தோட எண் மதிப்பை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் அதனோட திசையை கண்டுபிடிக்க முடியாது. இட் இஸ் பிகாஸ் தி கைனட்டிக் எனர்ஜி அண்ட் மாஸ் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். எனர்ஜி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஸ்கேலார் குவான்டிட்டி அண்டு மாஸ் ஆல்சோ ஸ்கேலார் குவான்டிட்டி. ரெண்டு ஸ்கேலார் குவான்டிட்டிஸை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. அதனால் நமக்கு கிடைக்க போகிறதும் ஸ்கேலார் குவான்டிட்டி தான். கைனட்டிக் எனர்ஜிங்கிற ஸ்கேலார் குவான்டிட்டியவும் மாஸ் அப்படிங்கிற ஸ்கேலார் குவான்டிட்டியும் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது மொமெண்டம் அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கண்டிஷனில் மொமெண்டத்தோட டைரக்ஷனை கண்டுபிடிக்க முடியாது, ஒன்லி மேக்னிடியூடை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் 3 mark question. ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்ட் வெலாசிட்டி. பவருக்கும் வெலாசிட்டிக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன், திறனுக்கும் திசைவேகத்துக்கும் உள்ள தொடர்பு. The work done by a force F for a displacement dr. dr அப்படிங்கிற இடப்பெயர்ச்சிக்கு F அப்படிங்கிற விசையினால் செய்யப்பட்ட வேலைங்கிறது W is equal to integral F vector dot
dr வெக்டார்னு சொல்லலாம். ஏன்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் ஜென்ரல் டெஃபினிஷனு. அப்போது ஒர்க் டன் எஃப்ங்கிற விசை செயல்பட்டதுனால அந்த பொருள் டிஆருங்கிற தொலைவு இடம் பெயர்ந்துருச்சு அப்படின்னா அங்கே செய்யப்பட்ட வேலை W இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். இங்கே எதனால் நம்ம இன்டகிரல் சிம்பல் தொகை குறியீடு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வேரியபிள். அதனால் அந்த வேரியபிளை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, ஃபைனலாக நமக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா W is equal to இன்டகிரல் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார்னு கிடச்சிருக்கு. தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி இக்குவேஷன் கேன் பி ரிட்டன் as, இந்த சமன்பாட்டோட இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடு இன்டகிரல் இருக்கிறதுனால இந்த லெஃப்ட் சைடு இன்டகிரல் டேர்மில் எழுதலாம். இன்டகிரல் டேர்மில் எழுதும் பொழுது இன்டகிரல் டிடபிள்யூன்னு எழுதலாம். ஏன்னா இன்டகிரல் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா இன்டகிரல் டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. அதனால் W is equal to integral dw, that is equal to integral, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து dt பை டிடியால் மல்டிபிள் பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணி மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ இன்டகிரல் dw is equal to integral dw by dt into dt அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு கிடச்சிருக்கு. Since velocity v vector is equal to dr by dt. வெலாசிட்டிங்கிறது யார்? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சியில் ஏற்படும் மாற்றத்தை தான் நம்ம திசைவேகம்னு சொல்லுவோம். அப்போ v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு dr by dt. இதிலேருந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் dr வெக்டார் கண்டுபிடிக்கும் போது dr இஸ் ஈக்குவல் டு v வெக்டார் டாட் dtன்னு கிடைக்கும். தி ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன் ரிட்டன் as. இப்போ அந்த ஈக்குவேஷன் 4.40ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W is equal to integral F vector dot dr வெக்டார்னு படித்தோம். இந்த ஈக்குவேஷன் தான் இதனோட ரைட் ஹேண்ட் சைடுங்கிறது இன்டகிரல் F வெக்டார் டாட் dr வெக்டார். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு dwவை இன்டகிரேட் பண்ணும்போது dt பை டிடியால் மல்டிபிள் பண்ணமோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் dt பை டிடியால் மல்டிபிள் பண்ணுறோம். சரியா? அப்படி மல்டிபிள் பண்ணும்போது இன்டகிரல் எஃப் வெக்டார் டாட் dr வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எஃப் வெக்டார் டாட் dr பை டிடி இன்ட்டு dtன்னு கிடைக்கும். இந்த dr பை dtங்கிறது சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றது வெலாசிட்டி. அப்போது இன்டகிரல் எஃப் வெக்டார் டாட் dr வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எஃப் வெக்டார் டாட் v வெக்டார் இன்ட்டு dt அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. ஓகே, ஈக்குவேஷன் 4.40ல் 4.41ஐயும் 4.42ஐயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 4.40ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W is equal to இன்டகிரல் dw by dt into dt. இது வந்துட்டு 4.41. 4.42ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரல் எஃப் வெக்டார் டாட் v வெக்டார் இன்ட்டு dt. 4.40ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W is equal to இன்டகிரல் எஃப் வெக்டார் டாட் dr வெக்டார். சரிங்களா? இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது integral dw by dt into dt that is equal to integral f vector dot v vector into dt நமக்கு கிடைக்கும். அப்போது
இந்த ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரோம். அப்படி லெஃப்ட் சைடு கொண்டு வரும்பொழுது எக்ஸ்ப்ரெஷன் எப்படி மாறும் அப்படின்னா, இன்டகிரல் dw by dt into dt minus integral f vector dot v vector into dt that is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா டிடியும் இன்டகிரல் டேர்மும் காமனாக இருக்குது. அப்போ அதை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இன்டகிரல் dw by dt மைனஸ் எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார் இன்ட்டு டிடியை காமனாக வெளியில் எடுத்துட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் ரிலேஷன் இஸ் ட்ரூ ஃபார் எனி ஆர்பிட்ரரி வேல்யூ ஆஃப் டிடி. எந்த ஒரு டிடியோட கால மதிப்புக்கும் இந்த தொடர்பு அப்படிங்கிறது பொருந்தும். This implies that the term within the bracket must be equal to 0. இப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற இந்த டேர்மே கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும் அல்லது 0வுக்கு சமமாக இருக்கணும். பிகாஸ் ஆஃப் integral dw by dt minus f vector dot v vector into dt is equal to 0ன்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற இந்த டேர்ம் வந்து 0வாக தான் இருக்கணும். தட் இஸ் dw divided by dt minus f vector dot v vector is equal to 0வாக இருக்கணும். இப்போ 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 ஆயிரும். இப்போ இந்த டேர்மை செகண்ட் டேர்ம் நெகட்டிவில் இருக்கிறத ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். தேர்ஃபோர் dw divided by dt is equal to force into velocity f vector dot v vector. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பவருக்கும் வெலாசிட்டிக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷனை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே எங்கே மிஸ் பவர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒர்க் டன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறத நம்ம பவர் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார் இல்லைங்களா. அப்போ பி வெக்டார் ஒர்க் டன் பை டைமு ஒர்க் டன் பை டைமை வந்து நம்ம பவர்னு எழுதலாம். இங்கே ரெண்டு வெக்டார் குவான்டிட்டிஸை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. தட் இஸ் பவர் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு வின்னு கிடைக்கும். இங்கே எஃப்ங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. பவரும் வெலாசிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். In other words, velocity of that object increase ஆகும்போது power also will be increased. Okay, thank you.